கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் போனோம். எந்த ஒரு கலவரத்துக்காகவுமே நாங்கள் போகலை. கலெக்டரை மனு கொடுக்க போகும்போது தான் இந்த விவிடி சிக்னல் தாண்டி தான் எங்களை அவங்க ரொம்ப அராஜகத்திலே தான் கொண்டு போனாங்க. நாங்கள் பாலம் ஏறுற வரைக்கும் எந்த ஒரு இது இல்லாமல் பாலத்துக்கிட்ட போகும்போது தான் எங்களுக்கு அவங்க கண்ணீர் புகையே போட்டு எங்களை விரட்டுனது. அதையும் தாண்டி நாங்கள் எப்படி என்ன ஆனாலும் பரவாயில்ல மனு கொடுத்துட்டு தான் நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியான முறையில் பச்சை பிள்ளைகளையெல்லாம் கொண்டுக்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த அராஜகமே நடந்தது. அதாவது நாங்கள் பாலத்தை விட்டு இறங்குறதுக்கு முன்னாலே அங்கே வண்டி எரியுது. அந்த மேலே மதுரை பாலம் இருக்குல்ல, அதுக்கு கீழே நாங்கள் போகலை யாரும். அதுக்கு முன்னாலே அங்கே புகையாக கிளம்புது. என்னன்னு பார்க்கும்போது வண்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. அதையும் தாண்டி நாங்கள் கண்ணு எரிச்சல் தான் இருந்தாலும் என்ன செய்ய அப்படின்ட்டு மனுவை கொடுத்து எத்தனை மணி ஆகினாலும் சரி கலெக்டரை பார்த்து அந்த மனுவை கொடுத்துட்டு திரும்பணுங்கிற முறையில தான் சின்ன பிள்ளைங்களை கூட்டு போனா தண்ணி சாப்பாடு எல்லாமே கொண்டுட்டு தான் போனோம். நாங்கள் கலவரத்துக்கு அப்படி கலவரத்தை தூண்டுறதா இருந்தால் நாங்கள் ஏதாவது கொண்டு போயிருக்கணும். எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. போய் கொடுக்க போகிறோம். எங்களை அடித்து போகன்னு கூட சொல்லலை. உள்ளுக்க பேசிக்கிட்டு இருக்கத்தக்கனே ஷூட்டிங் சவுண்டு கேட்க இழந்ததை இழந்துட்டோம். இழந்தது எங்களுக்கு ஒரு இந்த இழப்பை யாராலையுமே எங்களுக்கு ஈடுகட்டி தர முடியாது. இந்த இழப்புக்காக பொதுமக்களாகிய ஒவ்வொருத்தர்ட்டையும் நான் கேட்கிற வேண்டுகோள் ஒரே வேண்டுகோள் தான். எங்க பாடியை நாங்க வாங்குறதுக்கு முன்னால நீங்க ஸ்டெர்லைட்டை முற்றுகை எடுத்துட்டோம், அடியோட எடுத்துட்டோங்கிற அரசாணையை மட்டும் வெளியிட்டா போதும். இது பொதுமக்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும் நான் கேட்கிற ஒரு தர்மமா கூட நான் எடுத்துக்கிறேன். என் தம்பிக்காக 13 பேர் செத்ததுக்கும் இதுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். கொலை முயற்சி கொலை தான் இது. அதுக்கு உண்டான நடவடிக்கை அவங்க எடுத்தே ஆகணும். நாங்கள் அது வரைக்கும் நாங்கள் அந்த மார்ச் வரலேருந்து அந்த பாடியை வாங்க போகிறதும் கிடையாது. நாங்கள் தீ வச்சோம் நாங்கள் அரசு பொருளுக்கலாம் அது நாங்கள் செய்யவே இல்லை. நாங்கள் போகும்போது அவங்க எங்களை நோக்கி சுடும்போது நாங்கள் வெளியில தான் ஓடி வர பார்ப்போம். யாரும் உயிரை விட்டு உள்ளுக்க போகணும்னு விட மாட்டோம். அவங்க ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாலே அங்கே பின்னுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னால இருந்து புகையா எரியுது. நாங்கள் எப்படி போக முடியும்? அத்தனை அப்படி பண்ணுறதா இருந்தால் பெண்கள் முன்னுக்கு போனதே பெண்கள் தான், வேற யாருமே போகலை. அதுக்கப்புறம் தான் பின்னுக்கு தான் வந்தாங்க. முதல்ல பெண்களை தான் அவங்க தாக்க முயற்சி பண்ணது. அவ்வளோ அராஜகம். மார்ச் வரல பார்த்தா மார்ச் வரல நாங்கள் செத்து போயிட்டான்ட்டு மார்ச் வரல பார்க்க போயிருக்கோம். அங்கே எங்களை அடிச்சு விரட்டுறாங்க. எதுக்கு நீங்கள் விரட்டுறீங்க? செத்து கிடக்கிறது எங்க இனம் எங்க உயிரும் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அவன் கூட தான் உங்களுக்கு இருக்கணும்னு ஆசையா உங்களையும் சுட்டு போடுறேன், நீங்களும் உள்ள போங்கன்ட்டு போலீஸ்காரங்க கண்ணை வச்சுட்டு மிரட்டுறாங்க. நாங்க 3 பேர் தான் அன்னைக்கு 22ஆம் தேதி எங்களுக்கு போன் வருது. நாங்களும் அந்த கூட்டத்துல இருக்கோம். உங்க சித்தப்பா இறந்து போயிட்டாங்க, இவங்களுக்கு தம்பி இறந்து போயிட்டாங்கன்ட்டு போன் வருது. நாங்க போகும்போது மார்ச் வரல நாங்க எல்லாருமே உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அதான் கூட்டத்துல நாங்க கலந்துருந்தோம். போகும்போது உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். போலீஸ்காரங்க வர்றாங்க. இதுல உட்கார அழுவுறோம். எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க? நாங்க என்ன செஞ்சோம்? நாங்க எங்களுடைய சுவாசிக்கிற காத்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க மனு கொடுக்க போனோம். நாங்க நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு வாய் பேசாதேன்ட்டு வாயிலே குத்த வராங்க. எதுக்கு சார் குத்த வரீங்க? எங்களை விரட்டக்கூடாது, நாங்க போக மாட்டோம்னு சொன்னதுக்கு கண்ணை வச்சுக்கிட்டு இப்ப நீங்க போகலன்னு சொன்னா உங்களையும் சுட்டு செத்தவங்கிட்ட நாங்க போடுறோம், நீங்களும் அவன் கூடயே நீங்க பாடியா கடங்க, அவன் கூட தானே இருக்குன்னு ஆசைப்படுறீங்கன்னு மிரட்டுறாங்க. எங்களை துப்பாக்கி வச்சிருந்தாங்க. கை துப்பாக்கின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசு கை துப்பாக்கி பெருசு வச்சுக்கிட்டு இப்படி நீட்டுறாங்க. நீட்டு நாங்க வாங்காம நீங்களா வாங்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஒரு சின்ன கேட்டு மார்ச் வரைக்கும் பின்வாசல ஒரு சின்ன கேட் வழியா எல்லாத்தையும் அடிச்சு ஓட வரட்டுறாங்க. நாங்க உயிரை தப்பிக்கிட்டு யாருடைய 4 மணி நேரம் ஒரு வீட்டுல 4 மணி நேரம் உயிரை காப்பாத்துறதுக்காக ஒளிஞ்சிருக்கோம். அவங்க கூப்பிட்டேமா இதுல ஒளிஞ்சு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பாதுகாப்புக்கு இருக்கிறவங்க எங்களையே கொலை பண்ணணும்னா அப்ப இந்த அரசாங்கம் இருந்து என்னத்துக்கு, இந்த இது ஆட்சி இருந்து என்னத்துக்கு? தேவை கிடையாது. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது. இன்னும் இந்த அரசாங்கம் அந்த ஆணையை பிறப்பிச்சிருக்கா? நாங்க சொல்றோம் அவங்கள்ட்ட அங்க மீட்டிங் போடணும், இங்க மீட்டிங் போடணும், குழுவா கூட்டணும். என்னத்தை கூட்டி என்ன பண்ண போறீங்க? இத நீங்க கன்ஷாட் இங்க நெஞ்சில யாருக்குமே காலுக்கு கீழே கிடையாது. அவங்க வானத்தோனைக்கு சுட்டுருக்கணும். இல்ல நாங்க சுட போறோம்னு சொல்லிட்டு எங்கள்ட்ட அலௌன்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க கலைஞ்சு போகலன்னா கலெக்டர் ஆபீஸ் உள்ளேதான் நடந்தது. கலெக்டர் ஆபீஸ் உள்ளேதான். அதாவது ஒரு ஊனமுற்றவங்க வண்டியில வச்சுதான் கொண்டு வந்தது. பின்னால இன்னொருத்தவங்க உட்கார்ந்து பிடிச்சிட்டு வந்தது. இல்ல அவனை 108ல கொண்டு போய் வந்தது. நல்ல தம்பி ஆஸ்பத்திரியில இருந்து கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னால இதை கொண்டு வந்துட்டாங்க. 108 கூட வரல. அவசர போற பாதையில பாடியதான் கிடையாது. இந்த 2 கால்லயுமே இந்த எதுவுமே வர்ற வழியில ரோடு உரசி எதுவுமே கிடையாது. வண்டியில தூக்கி
வச்சு ஆனா கொஞ்சம் அப்படியே height தேஞ்சு போச்சு. தூக்கிட்டு வராங்க, காலெல்லாம் இவன் வளர்ந்த பையன், அந்த வண்டி சின்ன வண்டி அப்படியே 2 கால் அப்படியே அவங்க புடிச்சுதானே வச்சிருந்தாங்க. கால் நெட்டுக்கு உரசி அந்த சத பூரா அந்த ரோட்ல இதாயிடுச்சு. அங்க கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள தான் ஷூட் பண்ணாங்க. ஓட ஓட எதுக்கு தெருவழியா விரட்டும், நாய்களை விட கேவலமா விரட்டுறாங்க. ஏன் அப்படி? மிருகங்களுக்கு கூட சுடக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. மனுஷர்கள் அவ்வளவுக்குள்ள கேவலமா போயிட்டோமா நாங்க. ஒரு மனுஷ போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு புஷ் பண்றாங்க. அது உண்மை. அது கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடி எல்லாம் கொடுத்தாங்க, 2 நாள் கொடுத்தாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு நீங்க வரலைன்னு சொன்னா உங்களோட பாடியோட அந்த அடையாளம் குண்டுபட்டு தான் இறந்தாங்கன்ற அந்த அடையாளம் மறைஞ்சிரும். ரொம்ப மிரட்டினாங்க. அதனால நீங்க கையெழுத்து போடுவாங்க. இல்ல எங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு உண்டான வசதிகள் இங்க பண்ணாம பாடியை வைக்கக்கூடிய வசதி கிடையாது. உங்க பாடியை நாங்க மதுரைக்கு கொண்டு போயிருவோம். மதுரை கொண்டு போயிட்டோம்னா அங்க அடையாளம் தெரியாது, அடையாளம் தெரியாது, அனாதி பிரேதமா வச்சிருவாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. யாரு சொல்றது? ஒவ்வொருத்தரா பத்தி சொல்றாங்க. எங்களுக்கு வந்து டைரக்டா யாருமே வரல. அவங்க இதுல இருந்து வந்து சொல்ல. இப்ப பக்கத்துல உள்ளவங்க யார் எங்க உறவினர்களுக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்களோ அவங்கள வச்சு நீங்க போய் பேசி பாருங்க, நீங்க போய் பேசி பாருங்க. டிமாண்ட் பண்றாங்க, இவ்வளவு நாங்க கலெக்ட் பண்ணி குடுக்குறோம், நீங்க கையெழுத்து போடுங்க, அந்த மாதிரி டிமாண்ட் எல்லாம் வைக்காங்க. நாங்க எதுக்குமே இது பண்ணாம, நீங்க எங்களுக்கு இது ஒரு முடிவு கட்டாம நாங்க மார்ச் பிரேத பரிசோதனைக்கும் சம்மதிக்க மாட்டோம், பாடியும் நாங்க வாங்க மாட்டோம். நீங்க பிரேத பரிசோதனையே பண்ணினாலும் எங்களுக்கு தேவையில்லை. போயிருச்சு. எங்களுடைய ஒரே வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, ஸ்டெர்லைட்டை எடுத்து ஆகணும். வேற எந்த ஒரு வேண்டுகோளும் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அரசாணையை நீ வெளியிட்டுட்டேன்னு சொன்னா நாங்க அதுக்கு மத்தபடி இல்ல. அரசாணை எங்களுக்கு வெளியிட்டுட்டாலே போதும். வேற எந்த ஒரு இது எங்களுக்கு தேவையே கிடையாது. ஸ்டெர்லைட்டை எடுத்தாச்சு அப்படிங்கிற ஒரு நிரந்தரமா எந்த காரணத்துக்கும் இனிமேல் ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில இருக்க கூடாது. நாங்க இங்க முடிச்சிட்டு மேல முறையிட்டோம், அங்க எங்களை ஓபன் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த பேச்சுக்கே இடம் இருக்க கூடாது. இனிமேல் தூத்துக்குடி உள்ள ஸ்டெர்லைட் எந்த காரணத்தை கொண்டும் ரன் ஆகவே கூடாது. இதான் எங்களுடைய ஒரே முடிவு.